வீட்ல மாவு இருந்ததுன்னா இட்லி தோசைன்னு ஏதாச்சும் பண்ணிடலாம். மாவு இல்லாத டைம்ல என்னதான் டிஃபன் செய்யறதுன்னு பயங்கர யோசனையா இருக்கா. ஈவினிங் ஸ்நாக்ஸா பசங்க ஏதாச்சும் கேக்குறாங்க, எனக்கு செய்யறதுக்கு டைம் இல்ல, ரொம்ப சிம்பிளா இருக்கணும், அதே சமயத்துல செம்ம டேஸ்டியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவல் இருந்தா போதும். ஒரு சூப்பரான கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் ஒரு கப் அளவுக்கு சிகப்பரிசி அவல் எடுத்திருக்கேன். இப்ப அதனால கழுவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல தண்ணியில ஊற வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே உப்பு போட்டுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு 1/2 ஸ்பூன் போல கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் போல சீரகம், 2 காஞ்ச மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வதக்கின எல்லாத்தையுமே இதுல சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியா கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 2 பிஞ்ச் போல பெருங்காயம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதை ரவுண்டா இல்ல உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையுமே பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இட்லி பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிட்டு இப்போ இதை ஒன்னொன்னா எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வச்சுட்டு மூடிடலாம். இப்போ இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அவல் கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.